முக்கிய செய்திகள். அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி ஆட்சி இருக்கவே இருக்காது. சர்வாதிகாரியை மக்கள் தூக்கி எறிவார்கள் என இந்தியா கூட்டணி உறுதி. 20,000 கோடி ரூபாய் செலவழித்த பின்னரும் கங்கை அசுத்தமாக இருப்பது ஏன்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்வி. திருப்பூர், கோவை, சிவகாசி, தூத்துக்குடியில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வணக்கம். அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி அரசாங்கம் இருக்கவே இருக்காது என ஆம் ஆத்மி கட்சி நிறுவனர் திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நீரிழிவு பாதிப்பு உள்ள தமக்கு சிறையில் இன்சுலின் கூட வழங்காமல் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டினார். மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்ட பிரிஜ்பூஷன் மகனுக்கு பாஜக சீட் கொடுத்திருப்பதாக கூறிய அவர், இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஹரியானா மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் கூறினார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பாஜகவின் 400 சீட் கனவு தகர்ந்து மோடி அரசே இருக்காது என்று திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார். 4 जून को मोदी सरकार नहीं बन रही और इतिहास बताता है, देश के अंदर जब भी क्रांति हुई है हरियाणा से शुरू हुई है क्रांति। 10 की 10 सीट से इंडिया गठबंधन को दोगे? आज मैं आपको गारंटी दे रहा हूं, एक तो ये 4 जून को इंडिया गठबंधन की सरकार बन रही है केंद्र में, जो इंडिया गठबंधन की सरकार बनेगी उसमें आम आदमी पार्टी की भी हिस्सेदारी होगी. மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பாங்கான் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற பேரணியில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, பாஜக 195ஐ தாண்டாது என்றும் இந்தியா கூட்டணி 315 தொகுதியை கைப்பற்றும் என்றும் கூறினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவதை திரிணாமுல் காங்கிரஸ் உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டாக பங்கேற்றனர். கூட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டிய திரு ராகுல் காந்தி, முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்த தேர்தல் நடப்பதாக கூறினார். அரசியலமைப்பு சட்டம் அழிந்துவிட்டால் நில உரிமை, இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்றும் அவர் சாடினார். बीजेपी, आरएसएस, नरेंद्र मोदी इस किताब को खत्म करना चाहते हैं, नष्ट करना चाहते हैं, फाड़ के फेंक देना चाहते हैं. झांसी से रानी लक्ष्मीबाई की कर्म भूमि से कहना चाहता हूं कि इस संविधान को नरेंद्र मोदी छोड़ो, आरएसएस छोड़ो, दुनिया की कोई शक्ति नहीं खत्म कर सकती है. அமேதி தொகுதியில் வாக்கு சேகரித்த திருமதி பிரியங்கா காந்தி, மக்களிடம் பொய் நம்பிக்கைகளை விதைப்பதுதான் பாஜகவின் வரலாறாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது உள்ளிட்ட பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆனது என்றும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 20,000 கோடி செலவழித்த பின்னரும் கங்கை அசுத்தமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ், பிரதமர் திரு மோடி தனது தொகுதியான வாரணாசியில் தத்தெடுத்த கிராமங்களை கைவிட்டது ஏன் என்றும் வினவியுள்ளது. வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் மோடி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் பிரதமருக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். 20,000 கோடி ரூபாய் செலவழித்த பின்னரும் கங்கை நதி அசுத்தமாக இருப்பது ஏன் என்று எக்ஸ் வலைதள பதிவில் வினவியுள்ள அவர், சொந்த தொகுதியான வாரணாசியில் தத்தெடுத்த கிராமங்களை பிரதமர் கைவிட்டது ஏன், மகாத்மாவின் மரபை அளிப்பதில் பிரதமர் உறுதியாக இருப்பது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். 2014ஆம் ஆண்டு வாரணாசி வந்தபோது பிரதமர் புனித கங்கை நீரை சுத்திகரிப்பதாக உறுதியளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆபரேஷன் கங்காவை நமாமி கங்கா என்று மாற்றிவிட்டதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். வரி செலுத்துபவர்களின் 20,000 கோடி பணம் எங்கே சென்றது என்று வினவியுள்ளவர், வாரணாசியில் தனது தோல்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்தினாலும் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. வேலூரில் நேற்று பகலில் வெப்பம் தகித்தாலும் மாலையில் பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேதாரண்யம், சீர்காழி, மயிலாடுதுறை, ஆரணி, போளூர், போடி உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய மழையால் இதமான சூழல் நிலவியது. சேலம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 4வது நாளாக பெய்த மழையில் மாடிகளில் சிறுவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். திருப்பூர், கோவை, மேலூர், சிவகாசி, நாகர்கோவில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை கடந்த சில நாட்களாக தகித்த வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. மணப்பாறை, சங்ககிரி, ராசிபுரம், காங்கேயம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் அரை மணி நேரம் மழை பெய்தது. தொடர் மழையால் வறண்டு கிடந்த கொல்லிமலையும் மேகமலை அருவியும் புது பொலிவு பெற்றுள்ளன.
தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமநாதபுரம், தங்கச்சி மடம், முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் மக்கினாம்பட்டியில் 8 சென்டிமீட்டரும், பொள்ளாச்சி, தூத்துக்குடியில் தலா 7 சென்டிமீட்டரும், ஆழியாறு, ஸ்ரீவில்லிபுத்தூர், நத்தம், வீரபாண்டி, நீலகிரி மாவட்டம் பார்வூட் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாளும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதியும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே தொடர் மழையால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது. அதிகபட்சமாக வேலூர், திருத்தணியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 101 டிகிரியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்கள் முழு பாதுகாப்புடன் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பொறியியல் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியுடன் நேற்று ஆய்வு கொண்டவர் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கை பணிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு சத்யபிரதா சாஹூ பல்வேறு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுது ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கமளித்தார். ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಲೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ರೀಜನ್ ಸಮ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಲೆ இப்போ மலையெಲ್ಲ நிலைய ಬಂದಿದೆ இப்போ சமீபத்தில் அதான் சொல்லியிருக்காங்க லைட்னிங் ஆகுது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டுட்டு சிசிடிவி ஸ்ட்ராங் ரூமும் தனியாக ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து அதில் ஃபெயிலியர் இருக்குது. இப்போ அவ்வளோன்னு வாய்ப்பு வேறு அவுட் சைடில் இருக்கிற கேமராக்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது இருக்கலாம். பட் மெயினாக என்னென்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறியவர் ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு, வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். கோடை காலத்தில் தண்ணீர் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கழிவுநீர் வெளியேற்றமும் அதிகரித்து வருகிறது. இதனால் பேண்டிகூட் என்ற ரோபோ எந்திரம் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணியை தீவிரப்படுத்தி வருகிறது சென்னை மாநகராட்சி. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் இன்னும் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற தமிழ்நாட்டில் கழிவுநீர் அகற்றும் பணியில் இயந்திரங்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் திருவிக நகர், தேனாம்பேட்டை, அடையார் மண்டலங்களில் பேண்டிகூட் என்ற ரோபோ எந்திரம் பயன்படுத்தப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. 4 கால்களை கொண்ட வடிவமைப்புடன் கூடிய எந்திரம் கழிவுநீர் குழிக்குள் இறக்கப்பட்டு கடினமான கழிவுகளும் எளிதாக வெளியேற்றப்படுகிறது. இயந்திரத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் எந்த திசையில் அடைப்பு உள்ளது, எந்த பகுதியில் அதிக கழிவுகள் உள்ளது என எளிதாக திரையில் காண முடிவதாக கூறும் பணியாளர்கள், மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விஷவாயு அதிகம் இருந்தால் கூட எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் என்கின்றனர். பேண்டிகூட் மூலியமாக சில்ட்டு வாடுறப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த கேஸுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றது நமக்கு மானிட்டரில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துடும். அந்த பக்கெட்டில் 3 கேமரா இருக்குது சார். இது இல்லாமல் மேலே ஒரு கேமரா, 4 கேமரா இருக்குது மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போகிறப்போ எந்த இடத்துல வந்து சில்ட்டு இருக்குது, எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நமக்கு மேலேருந்தே மானிட்டர் பண்ணிடலாம். தொடக்கத்தில் கடினமாக இருந்த பேண்டிகூட் ரோபோ கட்டமைப்பு பல கட்ட ஆய்வுக்கு பின் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தண்ணீர் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கழிவு நீரும் அதிக அளவில் சேர்ந்து விடுகிறது. இதனால் பேண்டிகூட் ரோபோ மூலம் விரைவாகவும் எளிதாகவும் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு பாதாள சாக்கடைகள் தூய்மைப்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னையில் ஒரே பயணச்சீட்டில் மாநகர பேருந்து, மின்சாரம் மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் திட்டம் அடுத்த மாதம் அமல்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இந்த 3 போக்குவரத்து வசதிகளும் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டுகளை எடுத்து வருகின்றனர். இத்தகைய பயணச்சீட்டிற்கு மாற்றாக ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த 3லும் பயணிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கார்டு வழங்கப்பட்டு அதை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதற்கான டெண்டர் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் அமலுக்கு வரும் என்று ஒருங்கிணைந்த சென்னை போக்குவரத்து குழும அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடுத்த கட்டமாக ஓலா, உபேர், ஷேர் ஆட்டோக்கள் இதில் இணைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே விளைநிலங்களில் புகுந்த யானையை 10 மணி நேரம் போராடி வனத்துறையினர் விரட்டியடித்தனர். எண்ணமங்கலம் கிராமத்திற்குள் நேற்று புகுந்த யானை ஒன்று விளைநிலங்களில் அங்கும் இங்குமாய் உலாவியது. பின்னர் பயிர்களை சேதப்படுத்தியதால் வனத்துறையினருடன் இணைந்து பட்டாசு வெடித்து யானையை அப்பகுதி மக்கள் விரட்ட முயன்றனர். பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு செலம்பூர் அம்மன் கோவில் வனப்பகுதிக்குள் யானை விரட்டியடிக்கப்பட்டது. வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியை குடிநீர் மற்றும் உணவுகளை தேடி யானைகள் ஊருக்குள் அடிக்கடி நுழைவதாக வனத்துறையினர் கூறினர். உதகை மலர் கண்காட்சியை 5 நாட்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்துள்ளனர். அங்குள்ள தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இன்கா மேரிகோல், பிரெஞ்சு மேரிகோல், பிளாக்ஸ் உள்ளிட்ட 1.5 லட்சம் மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. சாரல் மழை, தவழும் மேகங்கள் இடையில் பல வண்ண மலர்களை கூட்டம் கூட்டமாக மக்கள் பார்த்து ரசித்தனர். சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துள்ளல் இசை கச்சேரி குடும்பத்துடன் சிலரை நடனமாட வைத்தது. காட்சி மாடத்தில் சுமார் 45,000த்திற்கும் மேற்பட்ட தொட்டிகளில் பார்வையாளர்களை கவரும் வகையில் பல வண்ண மலர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. 1,20,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்ட், 80,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட உதகை மலை ரயில் ஆகியவை கண்காட்சியின் மகுடம். பல வண்ண மலர்களை ரசித்த சுற்றுலா பயணிகள் அவற்றின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மலர் கண்காட்சி பார்க்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. முன்னாடி ட்ரெயின் இருக்குது, முன்னாடி டிஸ்னி வேர்ல்டுன்னு சொல்லி அங்கே இது பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக ஹொசூர்லேருந்து வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் ஊட்டிக்கு வரோம். பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளவர் ஷோ போட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. மோர் தென் 1 lakh வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ டிஸ்னி லேண்ட்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டேன் பாப்பா. கண்கவரும் மலர்கள், துள்ளல் இசை என கண்காட்சி களை கட்டினாலும் பச்சை புடவை உடுத்தினால் போல் உள்ள புல்வெளியில் குடும்பத்துடன் அமர்ந்து சுற்றுலா பயணிகள் தாங்கள் எடுத்துச் சென்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டனர். 5 நாட்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக கூறிய தோட்டக்கலைத்துறையினர் நாள்தோறும் குறைந்தது 20,000 பேர் வந்து செல்வதாக தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி அரசாங்கம் இருக்கவே இருக்காது என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். 20,000 கோடி ரூபாய் செலவழித்த பின்னரும் கங்கை அசுத்தமாக இருப்பது ஏன் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.